கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த இடத்துல நினைவேக்கு விரோதமாக யோனா சென்று பிரசங்கிக்கிறார். 40 நாள் இந்த இடத்துல யோனா பிரசங்கிக்கும் பொழுது 40 நாளில் இந்த நினைவே கவிழ்ந்துவிடும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனாக அந்த ராஜா முதல் கடைசி பிரஜை வரையிலும் அந்த நினைவேயில் உள்ள எல்லா ஆடு மாடுகள் எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் உபவாசம் இருந்த பொழுது தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி கர்த்தர் பார்த்த பொழுது அவர்களுடைய செய்கைகள், அவர்களுடைய செயல்களை பார்த்த பொழுது தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வழிகள் செவ்வையானதாக இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய வழிகள் தேவனுக்கு உகந்ததாக இல்லை என்று சொன்னால் அதன் மூலமாய் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நாம் விடுபடுவதற்கு நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். நினைவேயின் மக்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள், உபவாசித்தார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள். இந்த நாளிலும் நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்களை தேவ சமூகத்தில் நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்து குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அவர் சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். தீங்கு உண்டா? பொல்லாங்கான காரியங்கள் இருக்கிறதா? மாறுபாடான காரியங்கள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும் பொழுது தேவன் நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் முடங்கடிப்பார். எல்லா விதமான எதிர்ப்பின் சக்திகளையும் கர்த்தர் அகற்றி போடுவார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுமே நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து தங்களுடைய இதயத்தை சுய ஆராய்ச்சி செய்ய கர்த்தர் உதவி செய்யும். எல்லா விதமான பாடுகள், போராட்டங்களிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சுபட்சத்தையும் செழிப்பையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.